நம்ம தமிழில் லெசன் 2 பார்க்க போகிறோம். கோழி தேடும் கோழி. கோழின்னு சொன்னால் என்ன சாமி? கோழின்னா இது கோழி. இந்த கோழி அப்படின்னு சொன்னால் விளையாடுவாங்கள்ல, பசங்க வச்சு விளையாடுவாங்க கையில் வச்சு, அந்த கோழியே சொல்கிறாங்க. கோழி தேடும் கோழி. கோழி இதுக்கு நீ பல்லில் படுற மாதிரி சொல்ல வேணும், கோழி. ஓகேயா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன ஆகுதுன்னு சொன்னால், பீட்டர் ஒரு நாள் கோழியும் வாங்குறான். இந்த கோழி, உயிருள்ள கோழியும் விளையாட்டு கோழியும் விளையாடுறான். அடிக்கடி நண்பர்களோட இந்த கோழி விளையாடுறான்ப்பா. இந்த பீட்டர் குரல் கேட்டுட்டு என்ன பண்ணுதாகாமா, இந்த கோழி அந்த கோழியை போய் எங்கேயாவது விழுந்திருந்ததுன்னா எடுத்துகிட்டு வந்து கொடுக்குமாமா பீட்டருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா, எங்கே இருந்தாலும் கோழியை எடுத்து வரும். ஓகேயா? கோழியை எடுத்து வரும் அழகே அழகு. காலில் இப்படி தள்ளி எடுத்துகிட்டு வருமாட்டிருக்குது. ஒவ்வொரு முடியும் இப்படித்தான் பீட்டருக்கு இந்த கோழி இந்த கோழியை எடுத்து கொடுக்குது. இப்படியே கோழிக்கும் இந்த கோழிக்கும் நட்பு ஏற்பட்டுருது. பீட்டர் இல்லாத போது கூட என்ன பண்ணுதாமா, இது ரெண்டும் சேர்ந்து ஒன்றா விளையாடுதாமா. ஒரு நாள் கண்ணாமூச்சி விளையாடினேன். யார் கோழியும் கண்ணாமூச்சி விளையாடுறாங்க. அப்போது அங்கே ஒளிகிறேன் அப்படின்னு அது போய் ஒளிஞ்சிக்குது. அப்போ இந்த கோழி கண்டுபிடிக்குதாமா. அடடா, கோலத்தில் உருண்டு வந்ததுனால அந்த கோலத்தடத்தை பார்த்து இந்த கோழி உன்னை நான் கண்டுபிடித்து விட்டேன் அப்படிங்குது. இப்போ நான் ஒளிஞ்சுக்கிறேன் அப்படிங்குது. அப்போ இது மரத்துக்கடியில் இந்த கோழி ஒளிஞ்சிருக்கு. இந்த கோழி மாட்டிக்கொண்டாயா அப்படின்னு சொல்லி இந்த கோழி உயிருள்ள கோழியை கண்டுபிடிக்குது. அடுத்தது பார்த்தேன்னா, இங்கே ஒளிந்தால் கோழியால் கண்டுபிடிக்க முடியாதுன்னு இது என்ன பண்ணுது, குப்பைத்தொட்டிக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்குது. நண்பா எங்கே இருக்கிறாய்? இன்னும் தேடிக்கொண்டே இருக்கிறது கோழி. சரியா? கோழி என்ன பண்ணுதாமா, அந்த உருண்டு ஓடுற கோழி குப்பைத்தொட்டியில் போய் ஒளிஞ்சிக்குது. இப்போ இதில் கொஸ்டின் ஆன்சர். கோழி உண்மையில் குப்பையை மண்ணை ஏன் கிளறுது? இந்த கோழி, உயிருள்ள கோழி எதனால் மண்ணை கிளறுது அப்படின்னு சொன்னால், மண்ணை கிளறிது. அது என்ன பண்ணுவோம்மா, இறை தேடும். உணவை மண்ணுக்குள்ளே இருந்து அந்த தானியங்களை மண்ணில் காலில் கிளறி எடுக்கும். செய்கை விளையாட்டு என்னவாம்மா, கொக்கோ கோழி என்று சொல்வேன், கோழி போல் முன்னால் நடப்பேன். கொக்கோக்குன்னு சொல்லிட்டு முன்னால் நடப்பேன். டொக் கோழி என்று சொல்வேன், பின்னால் நடப்பேன். டொக்னு சொல்லிட்டு பின்னால் நடப்பேன். ஸோ இந்த லெசனில் நமக்கு இந்த ஒரே ஒரு கொஷின் தான் இருக்குப்பா. தட்ஸ் ஆல். புத்தகத்தை படிக்க கேட்டு ஒளிப்பதிவை கேட்டும் பின்தொடர்ந்தும் படிக்கலாம். பின்தொடர்ந்து படிக்க. கதையில் பிடித்த சொற்களை எழுதுக. இந்த கதை கோழி தேடும் கோழியில் உனக்கு பிடித்த சொற்களை எழுது. கத்திரிக்காய், ஆடி காரும், தோட்டம், தண்ணீர், செடி, பூக்கள், நண்பர்கள், மகிழ்ச்சி, ஓடினான், பார்த்தான். இது மாதிரி உனக்கு என்னென்ன வேர்ட்ஸு இந்த கதையில் உனக்கு பிடிச்சிருக்கோ அதையில் என்ன பண்ண வேணும்னா செலக்ட் பண்ணி எழுத வேணும். சரியா? குப்பைத்தொட்டி, வாளி இருக்குது, எது நமக்கு பிடிக்குதோ அதையெல்லாம் இதில் செலக்ட் பண்ணி எழுதிக்க வேணும். அடுத்தது, படத்தில் அடிக்கோடிட்டு. சரி, அதிகமான சொற்களை ஒன்று போல எழுதிய நண்பர். உன் கிளாஸில் யாராவது ஒரு ஸ்டூடெண்ட் நிறைய பிடித்த சொற்கள் எழுதியிருப்பாங்களோ அவங்க பேரை எழுதணும். எத்தனை சொற்கள் எழுதுனாங்க, 10, 5, எத்தனை சொல்லுங்கிறது இந்த இடத்துல எழுதணும். பாடத்தில் அடிக்கோடிட்டு எழுதுக. ஒரே ஓசையில் முடியும் சொற்கள். ஒரே ஓசையில் இப்போ நம்ம கோழி தேடும் கோழியில் முடிகிற சொற்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்க வேணும். பார்த்தோம்னு சொன்னால் என்னென்னா, அங்கே, இங்கே. கதையில் இடம்பெறும் விளையாட்டுக்கள். என்னென்ன விளையாட்டு விளையாடினாங்க? கண்ணாமூச்சி விளையாடினாங்க, ஓடி பிடித்து விளையாடுறாங்க. கதையில் பிடித்த தொடர். பீட்டர் குரல் கேட்டு கோழி ஓடி வரும். இந்த மாதிரி உனக்கு என்ன தொடர் பிடிச்சதோ அதை நம்ம இந்த இடத்துல எழுத வேணும். பார்த்தோன்னா, எனக்கு பிடித்த விளையாட்டு அப்படிங்கிற தலைப்பில் நீ கொஞ்ச நேரம் பேச வேணும். எனக்கு கபடி பிடிக்கும், எனக்கு கிரிக்கெட் பிடிக்கும், எனக்கு கொக்கோ பிடிக்கும் அப்படின்னு சொல்லி டாபிக் எடுத்துகிட்டு நீயே எதனால் உனக்கு அந்த கேம் பிடிக்கும் அப்படின்னு கொஞ்சம் நேரம் எக்ஸ்பிளைன் பண்ண வேணும். அடுத்தது, படித்து விடை எழுதுக. இதில் இருக்கிற இந்த படிச்சுட்டு இதை வச்சு நம்ம என்ன பண்ண வேணும், கீழே இருக்கிற இந்த ஃபில்லப்ஸுக்கு ஆன்சர் பண்ண வேணும். 2 எழுத்து சொற்கள் என்னென்ன இருக்குது? கோழி இருக்குது, ஓடி, கோழி. இது மூணுமே என்னக்கன்னா 2 எழுத்து சொற்கள். அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா, உயிரெழுத்தில் தொடங்கும் சொற்கள். உயிரெழுத்து அ, ஆ, இ, இதெல்லாம் என்ன உயிரெழுத்து. உயிரெழுத்தில் தொடங்குற சொற்கள் பார்த்தோம்னா அழகு. அடுத்தது இருக்கிறாய். அடுத்தது உருண்டு. அடுத்தது ஓடி. இங்கே சாமி இருக்குது, இந்த பக்கம் இருக்குதா? ஓடி இங்கே இருக்குது. ஓடி இந்த இடத்துல இருக்குது.
அடுத்தது 2 மெய்யெழுத்துக்கள் உள்ள சொற்கள். மெய்யெழுத்து வந்து 2 இருக்கிற சொல்லு. எல்லோ கலர் எடுத்துக்கலாம். பார்த்தோம்னா இதில் வந்தேன், வந்தேனில் வந்து இத்து இன்னு, சரி இந்து இன்னு அப்படின்னு 2 மெய்யெழுத்துக்கள் இருக்குது. அடுத்தது இருக்கிறா, இருக்கிறால இக்கு ஈ அப்படின்னு 2 மெய்யெழுத்து இருக்குது. வாங்கினேன், அதில் இங்கு இன்னு அப்படின்னு 2 மெய்யெழுத்து இருக்குது. கண்டுபிடித்து, அதில் இன்னு இத்து அப்படின்னு 2 மெய்யெழுத்து இருக்குது. அவ்வளோதான் சாமி, இதோட இந்த பார்ட்டு முடியும். படிக்க விடையளிக்க, இதை வந்து படிச்சுட்டு கீழே இருக்கிற இந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ண சொல்லி சொல்கிறாங்க. பீட்டர் வந்து கோழி கோழி வாங்கினான். பீட்டர் என்ன பண்ணுறான்னா கோழி 2யும் வாங்குறான். நண்பர்களுடன் கோலி விளையாடினான். கோழி கோலியை எடுத்து தரும். 2 நட்பாக இருந்தது. ஒரு நாள் கண்ணாமூச்சி ஆடின. கோழி குப்பைத்தொட்டி அருகே ஒளிந்தது. காற்று வேகமாக வீசியது. கோழியின் மேல் குப்பைகள் விழுந்தன. ஓகேயா, இந்த கோழி மேலே குப்பை விழுந்துச்சு. கோழி கோழியை தேடியது. குப்பையை கிளறியது. இப்போதும் தேடிக்கொண்டே இருக்குது. இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒன்றில் நீ இந்த பார்ட்டை படிக்க எவ்வளவு டைம் எடுத்துட்ட, இதை படிக்கிறதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துட்ட, 1 நிமிஷம் 2 நிமிஷம் அப்படின்னு இதை வந்து நீ வந்து எழுத வேணும். விரைவாக படித்து ஒவ்வொரு முறையும் படித்த நேரத்தை குறிக்க வேண்டும். வேகமாக படித்து பார்க்கணும். ஒரு முறை 3 முறையும் நீ வந்து படிச்சுட்டு எவ்வளோ வேகமாக படிக்க முடிஞ்சதுன்னு குறிக்க வேணும். 2ம் நட்பாக இருந்தது. இந்த தொடரில் 2 யார் 2 பேரும் நட்பாக இருந்தாங்க? கோழியும் நட்பாக இருந்தாங்க. அதனால நம்ம என்ன பண்ணணும்? கோழியை டிக் பண்ணிடணும். குப்பைகள் ஏன் கீழே விழுந்தன? குப்பை ஏன் விழுந்தது? காற்று வேகமாக வீசியதால். குப்பைகள் கீழே விழுந்தன கேள்வியிலேயே இருக்குது. சொல்வதை எழுதுக. மிஸ் என்ன வேர்டு சொல்கிறாங்களோ அதை நீ வந்து இந்த பாக்ஸில் எழுதணும். நான் வந்து கண்ணாமூச்சி, குப்பை தொட்டி, கண்டுபிடித்து அப்படின்னு 3 வேர்டு எழுதியிருக்கேன். கிளாஸில் மிஸ் என்ன சொல்கிறாங்களோ அதை நீ வந்து எழுதிக்க வேணும். ஏன்னா தொடர்புடைய சொல்லை எடுத்து எழுதுக. பூக்கள், தேன், வண்ணம். அப்போது இங்கே கொடுத்துருக்கிறதுல பூவில் தேனெடுக்கிற வண்ணம் உடையது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வண்ணத்து பூச்சி. இப்போ ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு நம்ம என்ன சாமி எழுதணும்? வண்ணத்து பூச்சிங்கிறத எழுதிடுவோம். வச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு வந்து என்ன? வண்ணத்து பூச்சி. மீன், நண்டு, கப்பல் இதெல்லாம் எதில் இருக்கும்? கடலில் இருக்கும். அப்போ கடலை பார்த்து எழுதிடணும். இனிப்பு, தோட்டம், யானை அது என்ன? கரும்பு. சரியா? வானம், மேகம், குடை. குடை எப்போ எடுத்துகிட்டு போவோம்? மழை வந்தால் குடை எடுத்துகிட்டு போவோம். இப்போ இதுக்கேற்ற ஆன்சரை இந்த ஃபில்லப்ஸில் எடுத்து எழுதிடணும். தொடர்ந்து எழுதுக. அவங்க ஒரு கவிதை கொடுத்துருக்காங்க. மிச்சம் இருக்கிற இந்த 2 லைனுக்கு நாம் வந்து எழுத வேணும். கிளி பறக்கும் வானம், வானத்தில் பறக்குது. வானம் பார்க்கும் பாப்பா, பாப்பா வந்து வானத்தை பார்க்குது. பாப்பா ஆடும் ஊஞ்சல், ஊஞ்சல் ஆடுது. ஊஞ்சல் இருக்கும் மரம், ஊஞ்சல் வந்து எங்கே இருக்குது? மரத்தில் இருக்குது. மரம் தரும் பழம், மரம் வந்து என்ன தருது? பழம் தருது. அடுத்தது பழம் தின்னும் கிளி கொத்தும் பழம். கிளி கொத்துற பழம் அப்படின்னு 2 லைன் எழுதியிருக்கோம். நீ நிழல் தரும் மரம். இந்த மாதிரி உனக்கு என்ன சென்டென்ஸ் தோணுதோ அதை இந்த இடத்துல எழுதிக்கலாம். எங்கடா கேமராவை காணும்? பேசலாம், எழுதலாம். இப்போ இங்கே இருக்கிற இந்த சீனை பார்த்துட்டு நீயே வந்து பேசி ஏதாவது கான்செப்ட் சொல்லி அதை அந்த கோடிட்ட இடத்துல எழுத வேணும். மிஸ் ஒரு 3 சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். என்ன எழுதியிருக்கிறேன்னா, சிறுவர்கள் மகிழ்ச்சியாக ஓடி பிடித்து விளையாடுகிறார்கள். ஓடி பிடித்து விளையாடுறாங்க. இப்போ வந்து கண்ணாமூச்சின்னு கூட நீ சொல்லலாம். ஒரு சிறுவன் கண்ணாமூச்சி விளையாட ஒளிந்து கொள்கிறான். ஓகேயா? வீட்டின் அருகே ஒரு கோழி இறகை விரித்து பறக்குது. ஓகேயா? அடுத்தது நீ இதே மாதிரி ஏதாவது சென்டென்ஸ் உனக்கு என்ன தோணுதோ அதை எழுதலாம். இவங்க மொத்தம் மாணவர்கள் வந்து எத்தனை பேர் இருக்கிற? 5 மாணவர்கள் விளையாடி கொண்டிருந்தார்கள் அப்படின்னு கூட நம்ம எழுதலாம். கோழி அவர்களை துரத்தியது அப்படின்னு கூட எழுதலாம். நமக்கு என்ன தோணுதோ அதை வந்து வாக்கியமாக்கி இந்த இடத்துல எழுத வேணும். தட்ஸ் ஆல் தான். விடை கூறுக. மிஸ் சொல்கிறத வந்து இதை கேட்டுட்டு நீ இந்த கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ண வேணும். காற்றில் மனம், காற்றில் வந்து மனம் வீசுது, ஸ்மெல்லு. மாறனின் குரல் கேட்டு விரைந்து வந்தார் அம்மா. அம்மா வந்து மாறனோட குரல் கேட்டு வர்றாரு. விமலனும் மாறனும் ஒரு பொம்மைக்காக சண்டை போட்டு கொண்டு இருந்தனர். ஒரு பொம்மையை வச்சுட்டு 2 பேரும் சண்டை போடுறாங்க. விமலா தம்பியை அள வைக்காதே, சேர்ந்து விளையாடுங்கள் என்று அம்மா சமையல் அறையிலிருந்து ஓடி வர்றாங்க. விமலா தம்பியை அள வைக்காத அப்படிங்கிறாங்க. பின்னாலேயே ஓடிய விமலாவுக்கு ஏதோ ஒரு வேறுபட்ட மனம் தெரிஞ்சது.
பின்னாடியே அம்மாவுக்கு பின்னாடி போன விமலாவுக்கு ஏதோ வாசம் வந்து தெரியுது. இது என்ன மனம் அம்மா என்று கேட்டால் விமலா. பால் பொங்கி அடுப்பு அணைஞ்சுள்ளது. பால் பொங்குச்சு, அதனால் அடுப்பு அணைஞ்சிருச்சு. அடுப்பு அணைஞ்சோன்னா கேஸ் வாசம் அடிக்கும்ல சாமி, அதுதான். அதனால் எரிவாயு கசிந்து கொண்டிருக்கிறது என சொல்லிக்கொண்டு, எரிவாயுன்னு சொன்னால் கேஸ் வந்து சொல்லிக்கொண்டே எரிவாயுவை நிறுத்தினார். அம்மா வந்து கேஸ் ஆஃப் பண்ணுறாங்க. உடனே விமலா மின்விசிறியை இயக்க செய்தாள். வேண்டாம் விமலா, இப்போது மின்சாதனத்தை இயக்கக்கூடாது. இப்போ கேஸ் வாசம் அடிக்குது வீட்டிலன்னு சொன்னால் நம்ம கரண்ட்டு, சுவிட்ச் போர்டு, மின்விசிறி, ஃபேன் இதெல்லாம் போடக்கூடாது. இப்போது மின் சாதனங்களை இயக்கக்கூடாது. மின் சாதனத்தை நம்ம போடும்போது அதில் ஃப்ளிக்கர் ஆச்சுன்னா வெடிச்சிரும். அதனால் நம்ம என்ன பண்ணணும், எலக்ட்ரிக்கல் திங்ஸ் எதையும் தொடக்கூடாது. உடனடியாக கதவு ஜன்னலை வந்து திறந்து விடணும். அங்கிருந்து இருவரும் வெளியே அழைத்து வந்தனர். அம்மா வந்து 2 பேரையும் அழைச்சிட்டு வந்தாங்க. பதற்றம் இல்லாமல் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுலேருந்து என்ன தெரியுது, கேஸ்லேருந்து ஸ்மெல் வருது, கேஸ் லீக் ஆகுதுன்னா நம்ம கதவு ஜன்னலை திறந்து வச்சுட்டு உடனே வெளியே வந்துடணும். வீட்டுக்குள்ளார சுவிட்ச் போர்டு, ஃபேனு இதெல்லாம் போட்டுறக்கூடாது. சரியான தொடர் எது, காரணம் கூறுங்கிறாங்க. விமலா எரிவாயு கசியும் போது ஏற்படும் மனத்தை இப்போதுதான் கண்டுபிடித்து தெரிந்து கொண்டாள். விமலா எரிவாயு எரியும் போது ஏற்படும் மனம் முன்னரே கண்டுபிடித்து தெரிந்திருந்தாள். என்ன சாமி ஆன்சரு, இப்போதான் அவளுக்கு தெரிஞ்சிச்சு. எரிவாயு மனம் வந்து இப்போதான் தெரிஞ்சிருச்சு. சிந்தித்து விடையிழக்க. நான் ஒரு கோழி, இறையை கொத்தி தின்கிறேன், கூடை அருகில் இருக்கிறது. இது 3மே இருக்கிற படம் எதுவோ அதை நம்ம டிக் பண்ணணும். இது 3மே இருக்கிற படம் வந்து சென்டரில் இருக்கிற படம், நடுவால் இருக்கிற படத்தில் தான் நான் ஒரு கோழி, இறையை கொத்தி தின்கிறேன், அருகில் கூடை இருக்குது அப்படிங்கிறது. தட்ஸ் ஆல். படித்து விடை எழுதுக. எங்கே போனது, எங்கே போச்சுன்னு படித்து நம்ம அதுக்கு விடை எழுதணும். அட எங்கே போனது, தாத்தா தேடினார். மேஜையின் மீது பார்த்தார், அங்கே இல்லை. தாத்தா தேடுறாரு, மேஜையில் பார்க்குறாரு, அங்கே இல்லை. அடுத்தது என்ன ஆகுது, அருகில் பார்த்தார், அங்கும் இல்லை. அருகில் பார்க்குறார், பக்கத்தில் பார்த்தா அங்கேயும் இல்லை. அறை முழுவதும் தேடினார், எங்கும் இல்லை. எங்கே தான் போனது என சோர்ந்து நாற்காலியில் அமர்ந்தார். பூவிலே அங்கே வந்தாள். என்ன ஆனது தாத்தா என்று கேட்டாள். என் மூக்கு கண்ணாடியே காணல, மூக்கு கண்ணாடி, கண்ணில் போடுற கண்ணாடியே காணல அப்படிங்கிறாரு. காகா என சிரித்த பூவிலே, தாத்தா எங்கே இருக்குதம்மா, உங்கள் நெற்றிக்கு மேல் தொட்டு பாருங்கள் என்றாள். தலையை தொட்டு பார்த்தார் தாத்தா. அவருக்கு சிரிப்பு. ஏன் என்று உங்களுக்கு தெரியுமா? பார்த்தீங்கன்னா தாத்தா கண்ணாடியை கண்ணிலேயே போட்டுட்டு என்ன பண்ணுறாரு, ஊரம் தொலைவிட்டு கிடக்குறாரு. தாத்தா மூக்கு கண்ணாடி எங்கே இருந்தது, எங்கே இருந்துச்சுப்பா, தாத்தாவின் நெற்றிக்கு மேல் இருந்தது. அடுத்தது சரியா தவறா. மூக்கு கண்ணாடியை தாத்தாவே கண்டுபிடித்தார். யார் கண்டுபிடிச்சது, அந்த பாப்பா தான் கண்டுபிடிச்சாங்க. அப்போ இது வந்து தவறான கூற்று. பின்பற்றி எழுதுக. பீட்டருக்கு பிடித்தவை. பீட்டருக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு அவங்க லிஸ்ட் பண்ணியிருக்கிறான். சுற்றி கோழியை பிடிக்கும், படம் வரைய பிடிக்கும், தாத்தா பாட்டி வீட்டிற்கு செல்ல பிடிக்கும். இதே போல் நீ வந்து சென்டென்ஸ் இங்கே எழுத வேணும். எனக்கு பாடம் படிக்க பிடிக்கும், எனக்கு பந்து விளையாட பிடிக்கும், எனக்கு இனிப்பு சாப்பிட பிடிக்கும் அப்படின்னு மிஸ் எழுதியிருக்கிறேன். அதே போல் உனக்கு என்ன பிடிக்குமோ அதை நீங்கள் சென்டென்ஸாக எழுதிக்கலாம். இதை பற்றி இங்கே கொடுத்துருக்காங்கடாமா. உயிரெழுத்து மொத்தம் எத்தனை, 12. என்னென்னது, அ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ. அடுத்தது மெய்யெழுத்துக்கள். மெய்யெழுத்துக்களை வந்து குறில் 5, நெடில் 7. ஓகேயா? ஸோ இங்கே வந்து குறில் எழுத்து கொடுத்துருக்குறாங்க. என்னென்ன, சின்னது ஆ இ உ ஏ ஓ, இதெல்லாம் நெடில் எழுத்து. ஆ இ ஓ ஏ ஐ ஓ ஔ. இப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம இங்கே வந்து சென்டென்ஸ் மேக் பண்ணணும். இந்த பிக்சரை யூஸ் பண்ணி. அணில் இங்கே இருக்குது, அதனால் ஆ அணில். அடுத்தது அம்மி கூட இருக்கும், இந்த இடத்துல அம்மி இருக்கும். ஆ ஆடு. இ இலை, இலையை சாப்பிடுது. இ ஈ. அடுத்தது உ உரல், உடும்பு. உடும்பு இங்கே இருக்குது, இது உரல். அடுத்தது ஊ ஊஞ்சல். ஊஞ்சல் இங்கே இருக்குதா, இங்கே கொடுத்துருப்பாங்க, ஊஞ்சல் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது பார்த்ததுன்னா ஏ எலி, இங்கே இருக்குது எலி. எறும்பு. ஏ ஏனி. ஐ 5. ஓ 1. ஓ ஓனான். ஔ ஔவையார். அடுத்தது மெய்யெழுத்து. மெய்யெழுத்துக்கள் வந்து 18. என்னென்ன,
இக்கு இங்கு இச்சு இட்டு இன்னு இத்து இந்து இப்பு இம்மு இ இரு இல்லு இவ்வு அகைன் எள் இல் இட் இன். ஓகேயா? இதில் வந்து வல்லினமை வல்லினம் மெல்லினம் இடையினம் கசட தபர நீங்கள் என்ன நாமன அப்படி சொல்லியிருப்பாங்க. இடையின மெய் எழுத்துக்கள். இதில் பார்த்தோன்னு சொன்னால் இவங்க பிக்சர் கொடுத்துட்டாங்க, அதை பேஸ் பண்ணி சென்டென்ஸ் எழுதணும். வாத்து குளத்தில் நீந்துகிறதுன்னு அவங்க கொடுத்துருக்காங்கடாம்மா. நம்ம என்ன பண்ண போகிறோம்? குரங்கு மரத்து மேல் அமர்ந்துள்ளது, நாய் வாலை ஆட்டியது, எறும்பு வரிசையாக ஊர்ந்து செல்கிறது, மரத்தில் பப்பாளி உள்ளது, சிலந்தி வலை பின்னுகிறது. இந்த இடத்துல அடுத்தது தோட்டத்தில் தக்காளி செடி உள்ளது அப்படின்னு அவங்க வெள்ளையை கொடுத்துருக்காங்கல்ல, அதெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணணும். பண்ணிட்டோம்ப்பா. விளையாடிய விளையாட்டுகளுக்கு டிக் செய்க அப்படிங்கிறாங்க. நீ என்ன விளையாட்டு விளையாடுவியோ அதை டிக் பண்ணு. ஃபஸ்ட்டு வந்து கோழி விளையாட்டு, கிரிக்கெட்டு, கண்ணாமூச்சி, பல்லாங்குழி, கபடி, ஓடி பிடித்தல், சக்கரை உருட்டுதல், பம்பர விளையாட்டு. இதில் நீ வந்து என்ன விளையாட்டு விளையாடுவியோ அந்த விளையாட்டுக்கு டிக் பண்ணணும். ஓகேயா? ஸோ நீங்கள் மோஸ்ட்லி இப்போல்லாம் கிரிக்கெட் விளையாடுறீங்க, கண்ணாமூச்சி விளையாடுவீங்க, கபடி விளையாடுவீங்க, ஓடி பிடித்து விளையாடுவீங்க, பம்பரை விளையாடுவீங்க. இந்த சக்கரை உருட்டுறதுலாம் உங்கள் காலத்தில், பல்லாங்குழி விளையாட்டெல்லாம் உங்கள் ஜென்ரேஷனில் இல்லை. கோழி கூட நீங்கள் விளையாடுறதில்ல. அடுத்தது நெக்ஸ்ட்டு பேஜில் வந்து சொல்லி பழகுக அப்படிங்கிறாங்க. என்ன சொல்ல வேணுமாம்மா? தென்னை மரத்தில் இளநீர், தேங்காய் உள்ளே தண்ணீர், காற்றில் பறந்த கீற்று, சேற்று வயலில் நாற்று, குழியில் விழுந்த வாளி, வாளிக்குள்ளே கோழி. ஓகேயா? இதோட இந்த லெசன் முடியுது. உன்னால் கதையின் முடிவை மாற்றி கூற இயலும்னா இதில் டிக் பண்ணி 3 ஸ்டார் போடணும். படம் பார்த்து பேச தெரியும்னா டிக் பண்ணி இந்த 3 ஸ்டாரையும் குறிக்கணும். அதுக்கு இந்த 3ல் எந்த ஆப்ஷன் உனக்கு முடியுதோ அதை வந்து செய்ய வேணும்டா. இதோட இந்த செகண்ட் லெசன் முடியுது. தட்ஸ் ஆல்.